கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேர்ட்லி வெட்னஸ்டே மூலம் தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய அன்பை பற்றி சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து 1 யோவான் 4 அதிகாரம் 8 மற்றும் 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். முதலாவது 8 வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இரண்டாவதாக 16 வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அன்பில் நிலைத்திருக்கிறார். 2 வசனங்களிலுமே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமேன். உலகத்துல அன்பே தெய்வம் என்று சொல்வது உண்டு. ஆனால் அன்பே தெய்வம் அல்ல, தேவனே அன்பாக இருக்கிறார். தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்றால், அது எந்த விதமான நிபந்தனையோ அல்லது எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. தகுதியே இல்லாத உங்களையும் எங்களையும் அவர் தேடி வந்து நேசிக்கிறார். உலகத்தில் அநேக உறவுகள் உண்டு. கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, நண்பர்களின் உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, இப்படி எல்லா உறவுகளுக்குள்ளும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதையோ ஒன்றை எதிர்பார்த்துதான் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். உதாரணமாக, ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அநேக எதிர்பார்ப்புகளை ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருப்பாங்க. திருமணம் செய்து கொள்ள போகும் நபர் அழகாக இருக்க வேண்டும், நல்ல அறிவாளியாக, நல்ல படித்தவராக, நல்ல குணசாலியாக, எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதுண்டு. இப்படி யாரிடத்தில் இப்படிப்பட்டதான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்படுவதுண்டு. இங்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறிய பின்புதான் அன்பு என்ற நிகழ்வே தொடங்குகிறது. ஏன், நம்ம ஆண்டவரிடத்துல காட்டுகிற அன்பு கூட அப்படிதான். ஆண்டவர் நமக்கு ஏதாவது செஞ்சாதான் நம்ம அவரிடத்துல அன்பு காட்டுகிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், வியாதியிலிருந்து குணப்படுத்தணும். நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர் உடனே செஞ்சுட்டாரா நம்ம ரொம்ப அதிகமா அவரை நேசிக்கிறோம். ஆனா கொஞ்சம் அதற்கு கால தாமதம் ஆயிடுச்சுன்னா கூட அவரிடத்துல நாம காட்டுகிற அன்பு குறைஞ்சு போயிடுது. ஆனா என் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. நாம எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்ம அழகா இல்லைனாலும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம படிப்பை பார்க்கல, நம்ம குணத்தை பார்க்கல, நம்ம அறிவை பார்க்கல, நம்ம ஞானத்தை பார்க்கல, நம்ம வசதியை பார்க்கல. அவரு நம்ம இடத்துல எந்த விதமான குவாலிட்டிஸுமே அவர் எதிர்பார்க்கல. இப்படி அவருடைய அன்பு எந்த விதமான நிபந்தனையோ அல்லது எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோமோ அதே நிலையில தான் நம்ம தேடி வந்து அவர் நேசிக்கிறவரா இருக்கிறாரு. இரண்டாவதாக, அவருடைய அன்பு மாறாத அன்பு. உலகத்துல அன்புக்கு சிறந்த உதாரணம் தாயின் அன்பை சொல்வது உண்டு. ஆனா இப்பொழுது இருக்கிற காலகட்டத்துல அந்த தாயின் அன்பு கூட அவர்களுடைய சுய விருப்பத்திற்காகவும் சூழ்நிலை நிமித்தமாகவும் பெற்ற பிள்ளைகளையே புறக்கணிக்கிற காலம் ஆயிடுச்சு. அநேக செய்திகளிலும் நாம் இதை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தாயின் அன்பு மாறினாலும் என் ஆண்டவருடைய அன்பு மாறாதது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் இளையகுமாரன் தனக்கான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் தகப்பனையும் வீட்டையும் பிரிந்து சென்று பின்பு எல்லாவற்றையும் இழந்த பின்பு மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் செல்ல வேண்டும் என்று தன் தகப்பனை நோக்கி வரும் பொழுது அந்த தகப்பன் அதே மாறாத உண்மையான அன்போடு அந்த மகனை ஓடி வந்து கட்டி பிடித்து அவனுக்கு நல்லதொரு விருந்தை செய்து அந்த நாளை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடினான். அதே அன்போடு சந்தோஷமாக மறுபடியும் அந்த மனம் திரும்பி வந்து அந்த மகனை ஏற்றுக்கொண்டான். அதே போலதான் ஆண்டவருடைய அன்பும். நம்ம எத்தனையோ முறை நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமாக நம்முடைய சுய விருப்பத்திற்காக அவருடைய அன்பை விட்டு தூரமா போயிருப்போம். அவருடைய கரங்களை நம்ம விட்டு இருப்போம். ஆனா அவர் ஒரு நொடி பொழுது கூட அவர் வெறுக்கவே இல்லை. அவருடைய கரத்திலிருந்து நம்ம கரத்தை அவர் விடவே இல்லை. இம்மட்டும் நம்மளை ஜீவனோடு அவர் நம்மளை நடத்தி கொண்டு எந்த இடத்துல நம்ம வெட்கப்படாம அவர் நடத்தி கொண்டே வருகிறார். அதுதான் அவருடைய மாறாத அன்பு. அநேக நேரங்களில நான் இப்படி யோசித்தது உண்டு.
ஏசப்பா, நான் எத்தனையோ முறை என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக, என்னுடைய சுய விருப்பத்திற்காக நான் உங்க அன்பை விட்டு தூரமா போயிருக்கேன்ப்பா. உங்க கரத்தை விட்டு நான் விலகி போயிருக்கேன்ப்பா. ஆனாலும் நீங்க ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சிடாம உங்க அன்புனால என்னை நடத்தி கொண்டே வரீங்கப்பா. இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன்னா அது உங்களோட அன்பு தான்ப்பா என்று அநேக முறை கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொன்ன நாட்கள் உண்டு. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கதெல்லாம், என் பிள்ளைகள் எப்பொழுது என்னிடத்துல திரும்பி வருவாங்க, எப்பொழுது என்னிடத்துல மனம் திரும்பி வருவாங்க என்று அவளோடு அவர் நம்மை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம மனம் திரும்பி மறுபடியும் அவரிடத்துல போகும் பொழுது அதே அவருடைய அன்புல 1% கூட குறையாம 100% அன்போடு கூட நம்மை சந்தோஷமாக மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பு நம்மை ரட்சிக்கிற அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தில் அவன் கெட்டு போகாமல் என்ற வார்த்தை மனுஷரை குறிக்கிறது. அதாவது மனிதர்களாகிய நாம் கெட்டு போகாதபடிக்கு. அவரை தந்தருளி என்ற வார்த்தை பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததை குறிக்கிறது. தேவன் மனுஷர்களை அதிகமாய் நேசித்தபடினாலே அவருடைய சாயலாக உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். ஆதாமும் ஏவாளின் கீழ்ப்படியாமையினால பாவம் உண்டானது, அது பெருகி போனது. எனவே மனிதர்கள் அப்படியே பாவத்திலே இருந்து மறைத்து விடக்கூடாது என்பதற்காக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதா தன்னுடைய குமாரனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே பாடுபட்டு மரணம் அடைந்து மனிதர்களை மீட்கும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம நினைச்சு பார்த்தோம்னா, அவருடைய தலையில முள்கிரீடம், கைகளிலும் கால்களிலும் ஆணி அறையப்பட்டு சதை கிழிந்து ரத்தம் சிந்திய நிலை. ஏன் இந்த கொடூர நிலை அவருக்கு? அவர் பிதாவிற்கு ஒரே பிள்ளை தானே. எந்த பெற்றோராவது தங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்காக சாக முன் கொடுப்பார்களா? நிச்சயமா நம்மால முடியாது. ஆனா பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனும் செல்ல குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் பாவத்திலேயே அப்படியே மறித்து விடக்கூடாது என்பதற்காக, நமக்கு ஒரு மீட்பு வேண்டும், நமக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய குமாரனை சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி அவருடைய தியாகமான அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது, அது நம்மை ரட்சிக்க கூடியதாய் இருக்கிறது. நான்காவதாக, தேவனுடைய அன்பு நம்மை நித்திய வாழ்விற்கு கொண்டு செல்லுகிற அன்பு. நித்திய வாழ்வு எங்கு கிடைக்கும் என்றால் பரலோகத்துல கிடைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. தேவனுடைய அன்பு நம்மை நித்திய வாழ்விற்கு கொண்டு செல்லுகிற அன்பு. ஏன் ஆண்டவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறார் தெரியுமா? நம்ம அப்படியே பாவத்திலேயே மறிச்சு விடக்கூடாது. அவரோடு கூட பரலோகத்துல நித்தியமா நம்ம அவரோடு கூட சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். பரலோகத்தின் மேன்மையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். அது பரலோகத்தின் மேன்மையை மிகவும் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பரலோகத்துல நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, அங்க சந்தோஷம், சமாதானம், தேவனோடு கூட எப்பொழுதுமே நம்ம உருவாடி கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்டதான மகத்துவமான மேன்மையான காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, அவரோடு கூட பரலோகத்துல நாம நித்தியமா வாழணும் என்பதற்காக தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறார். தன்னுடைய கரங்களை நம்முடைய கரத்துல பிடிச்சு நம்மை நேர்வழியாய் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவி நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, நித்திய வாழ்வு இவையெல்லாம் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அதிகமா நேசிக்கிறபடினாலதான்
ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற பாவத்திற்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்டதான பெரிய அன்புதான் ஆண்டவருடைய அன்பு. பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் நல்ல நிலைமையில இருக்க வேண்டும், எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கத்திற்கோ இல்ல எந்த விதமான கெட்ட வழிக்கோ செல்லக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு என்ன செய்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று பார்த்து பார்த்து நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற நன்மையான காரியங்களை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம அவருடைய நியாய தீர்ப்பு நாளன்று நாம் அப்படியே பாவத்திலேயே மறிச்சு நரகத்திற்கு செல்லக்கூடாது, அவரோடு கூட பரலோகத்திலே நித்திய காலமாக, நித்தியம் என்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தம். இந்த முடிவே இல்லாத வாழ்க்கையை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அன்பு நித்தியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்டதான முடிவே இல்லாத வாழ்க்கையை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு, அது தியாகமான அன்பு. மனிதர்களுடைய அன்பு எதிர்பார்ப்புகள் குறையும் போது மாறி போயிடும். ஒருவருக்காக மற்றவர் உயிரை கொடுக்கிற அன்பு மனிதர்களுடைய அன்பு அல்ல, அது நிரந்தரமானதும் அல்ல, அது தியாகமான அன்பும் கூட இல்லை. மனிதருடைய அன்பு ஒரு நாள் தணிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மனுஷர்களை விட்டு தணிந்து போகவே போகாது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பார்த்தோம்னா அந்த அன்பு மிகவும் ஆழமானது, அது அகலமான அன்பு, அதை மனிதர்களாகிய நம்மளால கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்டதான மகத்துவமான நித்தியமான மாறாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை விட்டு நாம் விலகாமல் இருப்போமாக. ஆமீன். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கூட உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே எங்கள் மீது காட்டுகிற அன்பு அது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாதது, எதிர்பார்ப்பும் இல்லாததப்பா. அப்பா, தாய் அன்பு மாறினாலும் என் ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பா இருக்கிறதப்பா. ஏசப்பா, நாங்க எத்தனையோ முறை அப்பா உண்மை விட்டு தூரம் போயிருக்கோம் ராஜா, உங்க அன்பை நாங்க மறந்து போயிருக்கோம்ப்பா. ஏசப்பா, நீங்க எங்க கரத்தை ஆண்டவரை இறுக பிடிச்சு ஏசப்பா ஒரு நாள் கூட எங்களை விட்டுடாம உங்களுடைய அன்பினால அப்பா எங்களுக்கு இப்பட்டுமாய் நீங்க ஜீவனை கொடுத்து எங்களை நடத்துறீங்களப்பா. அப்பா, நாங்கள் பாவத்தில மறிச்சு விடக்கூடாது என்பதற்காக கூட ஏசப்பா நீ ஆண்டவரே உங்களுடைய அன்பினால எங்களை ரட்சித்திருக்கிறீரே அப்பா. அது மாத்திரம் அல்லப்பா ஏசப்பா, நாங்க நரகத்திற்கு போய்விடாதபடி அப்பா நாங்கள் பரலோகத்திலே அப்பா உங்க கூட ஆண்டவரே நித்திய காலமாய் ஆண்டவரே சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய அன்பினாலே ஆண்டவரே எங்களை கர்த்தாவே நீர் கட்டி ஆண்டவரே அணைத்திருக்கிறீரே ராஜா. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரப்பா ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்த வண்ணமா ஏசப்பா நாங்க ஒரு நாள் கூட ஏசப்பா உங்க அன்பை விட்டு நாங்க தூர போயிடவே கூடாது ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. அப்பா, நீர் எங்கள் மீது காட்டுகிற அன்புக்காய் அப்பா உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறடிக்கிறேன் கர்த்தர் தாமே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அப்பா ஆசீர்வதித்து தரும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.